ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா காலையில் டிஃபனும் மதியான சமையலும் சேர்த்து தான் செய்ய போகிறோம். அது என்னென்ன செய்ய போகிறோங்கிறத பார்க்கலாம். இன்றைக்கி மிளகு பொங்கல் செய்ய போகிறோம். அதுக்கு 1 டம்ளர் அரிசியும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்பும் ஊற வச்சுருக்கேன். தேங்காய் சட்னி, பொட்டுக்கடலை, தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி வச்சு நம்ம தேங்காய் சட்னி அரைக்க போகிறோம். அடுத்தது வெண்டைக்காய் போட்டு புளிக்குழம்பு, முட்டைக்கோஸ் கூட்டு வைக்க போகிறோம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டுத்துக்கும் சேர்த்து வெங்காயம், தக்காளியெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். புளிக்குழம்புக்கு புளி ஊற வச்சுருக்கேன். இந்த கொண்டக்கடலை கொஞ்சோண்டு எதுக்குன்னா, நம்ம கொண்டக்கடலை கூட்டு வைக்கும்போது இந்த மாதிரி பயிர் ஏதாவது ஒன்று போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் அதை எடுத்து வச்சுருக்கேன். சாப்பாட்டுக்கு அரிசி ஊற வச்சுருக்கேன். இங்கே துவரம்பருப்பு, பாசிப்பருப்பு, கடலைப்பருப்பு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கூட்டுக்கு ஊற வச்சுருக்கேன். இப்போ நம்ம பொங்கல் செய்யலாம். நான் பொங்கலுக்கு குக்கரில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். 1 டம்ளரும் 1/4 டம்ளர் பாசிப்பருப்புக்கு 2.25 நம்ம தண்ணி ஊற்றணும். தண்ணி நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியும் பருப்பையும் இதில் போட்டுக்கலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் ஒரு 4-5 மிளகு மட்டும் இடிச்சாப்பில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் தாளிச்சிக்கலாம். இப்போயே போட்டோம்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் வாசம். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். மிளகு நிறைய போட்டுறாதீங்க. போட்டிங்கன்னா சாதமும் கலர் மாறிடும். அப்புறம் மிளகோட ஸ்மெல் தான் ஜாஸ்தி இருக்கும். முழுசாக தாளிக்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 4-5 இடித்து போட்டால் போதும். இதில் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டுக்குவோம். இந்த அளவுக்கு நெய் போட்டுக்கிட்டோம்னா போதும். இப்போ நல்லா கொதிக்குது. இப்போ குக்கர் மூடியை போட்டு இதை நம்ம மூடி விசில்லாம் விட வேணாம். ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வைங்க, கரெக்டாக ஆகிடும். விசில் விடாமல் இப்போ குக்கர் மூடியை போட்ட உடனேயே ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வச்சுருந்திங்கன்னா கரெக்டாக வந்துடும். குக்கர் மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ இது 15 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம சட்னி அரைச்சிட்டு காய்கறியெல்லாம் நறுக்கி வச்சிடலாம். இந்த பக்கம் சாதத்துக்கு உலக்கி தண்ணி போட்டாச்சு. இது நல்லா தண்ணி கொதித்த பிறகு அரிசி போட்டுக்கலாம். தேங்காய் சட்னி அரைக்கிறதுக்கு தேங்காய், பொட்டுக்கடலை, பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாத்தையும் இதில் போட்டுக்குவோம். போட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நம்ம அரைக்க வேண்டியதான். இந்த அளவுக்கு உப்பு போட்டுக்குவோம். போட்டு இதை தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு ஊற்றிக்கலாம். இதுக்கு வேணுங்கிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்குவோம். இதுக்கு தாளித்து கொட்ட வேண்டியதான். பொங்கல் நல்லா ஸ்டீம் போய் ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு. இப்போ இதுக்கு நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். பொங்கல் தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டி போட்டாச்சு. இப்போ இந்த அளவுக்கு நெய் ஊற்றிருக்கோம். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். நெய் நல்லா சூடாயிருச்சு. இப்போ மிளகு போட்டுக்கலாம். அடுத்து ஜீரகம் போட்டுக்குவோம். கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்ச பிறகு ஆஃப் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இந்த சூட்லேயே பெருங்காயம் நல்லா பொரிஞ்சுக்கும். இப்போ நம்ம இதை பொங்கலில் ஊற்றிக்கலாம்.
அதை நல்லா இதோட மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ வந்து சட்னிக்கு தாளிச்சிக்கலாம். அதே தாளிப்பு கரண்டியில் சட்னிக்கு தாளிச்சுக்குவோம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு போட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கருவேப்பிலை போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இப்போ பொங்கலும் சட்னியும் வந்து ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி பண்ணிக்கலாம். சாதம் வெந்தாச்சு. வெந்து அதையும் வடித்து வச்சாச்சு. இப்போ வந்து வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு வெண்டைக்காயை வதக்கிக்கலாம். ஒரு எண்ணெய் சட்டி போட்டு அதில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இந்த மாதிரி கழுவிட்டு நல்லா ஈரத்தை தொடச்சிட்டு வெண்டைக்காய் இந்த அளவுக்கு வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எண்ணெயில் போட்டுக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து வெண்டைக்காய் நல்லா வதங்கட்டும். லைட்டாக வந்து கொஞ்சம் கலர் மாறுற அளவுக்கு வந்து நம்ம இதை வதக்கி எடுத்துக்கலாம். சிம்லேயே போட்டு வதக்குங்க. அப்போ தான் வந்து நல்லா உள்ளேயும் வந்து வளவளப்பு இல்லாத அளவுக்கு வேகும். வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இந்த வெண்டைக்காயை நம்ம எடுத்து வச்சுட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்புக்கு தேவையான அளவுக்கு வந்து புளி கரைச்சி வச்சாச்சு. வெங்காயம், பூண்டு, தக்காளி, கருவேப்பிலை எடுத்து வச்சாச்சு. இந்த 2 தக்காளியும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக வந்து நம்ம அரைச்சிக்கணும். மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். அது மாதிரி கூட்டுக்கும் வந்து முட்டைக்கோஸ் நறுக்கி வச்சாச்சு. கொண்டக்கடலை எடுத்து வச்சாச்சு. இதுக்கு வந்து சாம்பார் தூளோ மிளகாத்தூளோ எதுவுமே நான் போட மாட்டேன். பச்சை மிளகாய் மட்டும்தான் போடுவேன். ஏன்னா புளிக்குழம்புக்கு அந்த மாதிரி வச்சோம்னா தான் நல்லாயிருக்கும். ஊறின பருப்பையும் எடுத்து வச்சாச்சு. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை தான். இது குழம்பு தாளிக்கும் போது பக்கத்தில் உள்ள அடுப்பில் ஒரு சின்ன குக்கரில் இந்த கூட்டையும் நம்ம தாளித்து எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பில் சட்டி போட்டு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, குழம்புக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடுகு போட்டுக்குவோம். நல்லெண்ணெய்னால கொஞ்சம் வந்து பொங்குறாப்பில் இருக்குது. அடுத்தது வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். இது நல்லா செவந்து வரட்டும். நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட்டுக்குவோம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. போட்டு இதை நல்லா வந்து வதக்கி விடணும். இது வந்து நல்லா வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கணும். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். வந்து இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கொஞ்சம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம். இந்த பெருங்காயம் போட்ட உடனே வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்குவோம். தக்காளியோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கிக்கோங்க. கொஞ்சம் சிம்லேயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இந்த வதக்கி வச்சுருக்க வெண்டைக்காயை இதில் போட்டுக்குவோம். அதையும் இதோடு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம குழம்பு மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு வந்து காரம் எந்த அளவுக்கு தேவைப்படுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. இதையும் இதோட நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் வந்து இந்த மிளகாத்தூள்லேயே அது நல்லா வதங்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து உப்பு போட்டுக்குவோம். இப்போ நம்ம இதில் வந்து கரைச்சி வச்சுருக்கிற புளி தண்ணியை ஊற்றிக்கலாம்.
அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றிக்கிட்டு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ, குழம்பு நமக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம இதில் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி வந்து இது நல்லா வதங்கின வெண்டைக்காய் தான். இது நல்லா வந்து கொதித்து குழம்பு வந்து பச்சை வாசமெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இந்த குழம்பு ரெடி ஆகிறதுக்காட்டிலே நம்ம வந்து முட்டைக்கோஸ் கூட்டை வந்து வச்சிடலாம். இப்போ முட்டைக்கோஸ் கூட்டு வைக்கிறதுக்கு ஒரு குக்கர் வச்சாச்சு. தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்குவோம். இதில் கடுகு போட்டுக்கலாம். கடுகு கொஞ்சம் பொரிஞ்ச பிறகு நம்ம ஜீரகம் போட்டுக்குவோம். இப்போ கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம், இதில் 2-3 பூண்டு பல்லையும் போட்டுக்கலாம். சிம்மில் வச்சுட்டு செய்யுங்க. அடுத்தது வந்து நம்ம நறுக்கி வச்சுக்க தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இதையும் நல்லா வந்து வதக்கிக்குவோம். அடுத்து ஊற வச்சிருக்கிற பருப்பை போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கல்லையும் கொஞ்சோண்டு போட்டுக்குவோம். இந்த மாதிரி ஏதாவது கூட்டு செய்யும்போது கொண்டக்கல்லையோ, மொச்சக்கட்டையோ, தட்டைப்பயிரோ ஏதாவது ஊற வச்சுருந்திங்கன்னா அது ஒரு 4 இது எடுத்து போட்டிங்கன்னா அந்த கூட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அடுத்து நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்கிற முட்டைக்கோஸ் இதில் போட்டுக்குவோம். இதுக்கு மஞ்சள்தூள் போட்டுக்குவோம். இதுக்கு வந்து நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் போட போகிறது கிடையாது, ஏன்னா பச்சை மிளகாயே போட்டிருக்கோம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டு இப்போ எல்லாத்தையும் பிரட்டி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்குவோம். இந்த காய் வந்து முழுகிற அளவுக்கு தண்ணி இருந்துச்சுனாலே போதும். கூட்டு நம்ம வந்து இதுக்கு தொட்டு சாப்பிட்ற அளவுக்கு தான். இன்னும் வேணால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. கடைசியாக இதில் கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள் போட்டுக்குவோம். இப்போ உங்களுக்கு உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா என்னன்றது செக் பண்ணி பார்த்துட்டு இது ஒரு கொதி வந்த பிறகு குக்கர் மூடியை போட்டு ஒரு 4 விசில் விட்டு ஆஃப் பண்ணிட்டோம்னா கூட்டு வந்து ரெடி ஆகிடும். இதுக்கு நீங்கள் தேங்காய் வேணும்னா திருவண்ண தேங்காயை கூட போட்டுக்கலாம். ஆனால் இதுவே வந்து பருப்பெல்லாம் போடுறதுனால கொஞ்சம் கூட இருக்கிறதுனால நான் வந்து தேங்காய் போடலை. அப்படி உங்களுக்கு வந்து தேங்காய் போடணுன்னா திருவண்ண தேங்காய் இதிலேயே கூட போட்டுக்கிட்டிங்கன்னா கூட கூட்டு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது வந்து ஒரு கொதித்த பிறகு நம்ம குக்கர் மூடியை முடிக்கலாம். கூட்டு வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ குக்கர் மூடியை போட்டு முடிக்கலாம். இது வந்து ஒரு 3 விசில் விடுங்க போதும். 3 இல்லை 4 விசில் விட்டுக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். 3 விசில் விட்டிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க. டைரெக்டாக 4 விசில் விட்டிங்கன்னா கரெக்டாக வெந்துக்கும். 4 விசில் வந்த பிறகு நம்ம ஸ்டீம் போன பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக வந்து நம்ம வெல்லம் போட்டுக்குவோம். வெல்லம் போட்டோம்னா நல்லா டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த புளிப்பு, காரம், உப்புக்கெல்லாம் கொஞ்சோண்டு வெல்லம் கூட போட்டுக்கிட்டோம்னா நல்லாயிருக்கும் புளிக்குழம்பு. இதுக்கு கொஞ்சமாக வந்து இப்போ நம்ம வெல்லம் போட்டுக்கலாம். வெல்லம் போட்டு ஒரு 2-3 நிமிஷம் வந்து சிம்மில் இருக்கட்டும். அப்புறம் அந்த குழம்பு வந்து ரெடி ஆயிரும். நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ வந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு முட்டைக்கோஸ் கூட்டு வந்து ரெடி ஆயிடுச்சு. நல்லா ஸ்டீம் போன பிறகு ஓப்பன் பண்ணி பாருங்கள். இப்போ இதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வச்சிடலாம். இன்றைக்கி காலையில் சமையலும் மதியான சமையலும் சேர்த்து சமைச்சாச்சு. என்னென்ன சமைச்சிருக்கோங்கிறத பார்க்கலாம். மிளகு பொங்கல், தேங்காய் சட்னி, மதியத்துக்கு வந்து வடித்த சாதம், வெண்டைக்காய் போட்ட புளிக்குழம்பு. இந்த புளிக்குழம்பு வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.
அடுத்தது வந்து கூட்டு முட்டைக்கோஸும் கடலைப்பருப்பு, பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு போட்டு கொண்டக்கடலை கொஞ்சோண்டு போட்டு கூட்டு வச்சுருக்கேன். இந்த புளிக்குழம்புக்கு இது தொட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இன்றைக்கி நான் செஞ்ச ரெசிபியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குதுங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.